புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ராஜநாயகி பகுதி 27 தொடர்கிறது. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே அமர்ந்திருந்த வீரகேரளனின் எண்ணங்களோ அந்த ஆள் எங்கே சென்றிருப்பான் என்பதையே வட்டமிட்டது. தன்னை அவன் எங்கே இருந்து பின்தொடர்ந்திருப்பான்? தன்னுடைய விஷயங்கள் பூராவும் தெரிந்திருக்குமோ? உலாவுவதற்கு கிளம்பிய வீரகேரளன் அரண்மனை ஒட்டி சிறிது தூரத்தில் இருந்த சோலைகளின் வளத்தையும் உப்பங்கழிகளையும் காணச் சென்றான். அவன் மனம் அவனை காப்பாற்றிய சேரமாதேவியின் மேலேயே லயித்திருந்தது. அவளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தவன் தன் பின்னால் சலசலவென்ற சப்தம் கேட்டவுடன் திரும்பினான். திரும்பிய வேகத்தில் தன் பின்னாலிருந்து ஓர் ஆள் ஓடியதை கண்டவுடன் தான் தன்னை எவனோ தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை அறிந்து திகைத்தான். சேரமாதேவியை பற்றிய ஏக்கம் கலந்த நினைவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கண் இமைக்கும் நேரத்தில் அவனை தொடர்ந்து ஓடலானான். அரண்மனை வரை ஓடிய அந்த ஆள் பின்புறமுள்ள ஒரு ஒற்றையடி வெளிகளில் ஒன்றில் நுழைந்து விட்டான். பின்னால் வந்த வீரகேரளன் எந்த வழி என்பதை கவனிக்க தவறி ஒன்றில் நுழைந்து ஓடி வந்தான். வந்தவன்தான் அரண்மனை அந்தப்புறத்தில் வந்து சேர்ந்தான். வந்தவன் அதி அற்புதமான அழகு சிலையை கண்டான். உயிரோடு தன்னை ஏங்க வைத்த அந்த அழகு சிலையின் முன்னால் அந்த ஆள் பிரமாதமில்லை என்று மனம் தெளிந்தான். அவள் வரும் வழி நோக்கி விழிப்பதித்தான். அழகு பதுமையாக ஆடி ஆடி வந்தாள் அவள். வந்த வேல்விழிகள் பல கதைகளை கூறி வீரகேரளனை மயக்கச் செய்தன. தன் அண்ணன் பாண்டியன் அமரபுஜங்கனை சோழர்கள் முறியடிக்க எடுத்திருக்கும் முயற்சிகளை மறந்தான். தம்பி வீரச்செழியன் தஞ்சையில் பகைவரின் பாசறையில் நடக்கவிருக்கும் மந்திரலாசனையின் இரகசியத்தை உளவறிய போகும் திட்டத்தை மறந்தான். அன்று காலையில் சபா மண்டபத்தில் அவை கூட போகிறது என்று அறிவித்துவிட்டு அதற்கு வரும்படி தன்னை அழைக்காமல் திருவிதாங்காட்டூரின் அழகையும் பத்மநாப சுவாமிகளின் கோயிலையும் பார்த்துவிட்டு வருமாறு சேர மன்னர் அனுப்பினாரே, அதில் ஏதாவது சூழ்ச்சி இருக்குமா என்று நாள் பூராவும் சிந்தித்து கொண்டிருந்தது கூட அவனுக்கு மறந்துவிட்டது. ஏன் கொஞ்ச நேரம் முன்னால் தன் பின்னால் வந்தவனை கூட மறந்துவிட்டான். இப்பொழுது அவனுடைய நினைவை முழுவதும் நிறைத்து கொண்டிருந்தவள் சேரமாதேவிதான். இப்பேற்பட்ட அழகியை பார்க்காத பொழுதே தன் அண்ணன் அமரபுஜங்கன் மனம் செய்து கொள்ள துடிக்கிறாரே, இந்த பளிங்கு பாவையை கண்ணால் கண்டுவிட்டால் கேட்கவே வேண்டாம். இளவரசே, இந்த பாலை பருகி பழங்களை உண்ணலாமே. வேண்டாம், இவைகள் எனக்கு. ஆமாம், ஏற்றுக்கொள்வீர்களா? சங்கம் வளர்த்த மரபில் வந்தவர்களுக்கு இந்த பாலும் பழங்களும் எதற்கு? முப்பாலையும் தமிழ் கனியையும் போல இருக்குமா இக்கனி வகைகள்? இளவரசி, நாங்கள் சங்கம் வளர்த்தோம் என்று வார்த்தைக்கு வார்த்தை கூறுகிறீர்கள், உண்மைதான். ஆனால் எனக்கு இந்த சேர நாட்டு அரச பரம்பரையை பார்த்தால் மிகவும் பெருமையாயிருக்கிறது. அதற்குரிய காரணத்தை அறிந்து கொள்ளலாமா? அறிய முடியாத ரகசியம் ஒன்றுமில்லை. பாண்டிய மன்னர்கள் சங்கம் வளர்த்தார்கள் என்று கூறுகிறீர்களே, அவர்கள் தற்பெருமைக்காரர்கள். எந்த பாண்டிய மன்னனாவது பிற சபையில் போய் தமிழுக்காக பாடியது உண்டா? அவ்வளவு கர்வம் அவர்களுக்கு. அதற்கு சேர அரசை பார்த்து பெருமை கொள்வதற்கும் என்ன இருக்கிறது? இருக்கிறது இளவரசி. நான் சேர நாட்டிற்கு அரசராக இருந்தபொழுது தமிழின் மீதுள்ள ஆழ்ந்த பற்றினால் குடல் நகரில் நடந்த சங்கத்தில் கலந்து கொண்டார். பெருங்கோப்பெண்டிர் கணவரான கோட்டம்பல துஞ்சிய சேரமான் மாகோதை பலவினையின் காரணத்தால் வந்த முடக்குவாதத்தால் உடல் முடங்கிய நெடுஞ்சேரலாதன் அரசுரிமையை தன் தாயாதிகளுக்கு கொடுத்துவிட்டு பல நூல்களை பயின்று கூடலில் புவியரசனாக விளங்குவதற்கு பதிலாக கவியரசனாக விளங்கினார். நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் வேந்தனென புகழும் அளவுக்கு திறமை பெற்றும் நாட்டை ஆண்டு கொண்டு தமிழுக்கு தொண்டு செய்த கடைச்சங்க புலவர் சேரமான் செங்குட்டுவன். அடேயப்பா, போதும் போதும், சேர மன்னர்களை பற்றி இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறீர்களே, அதிசயித்தவாறே நின்றாள் சேரமாதேவி.
தன் நண்பர் சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளை யானையின் மேல் இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு செல்வதைக் கண்டு ஆண்டவனின் செல்வதற்கு அழைப்பதற்கு என்று நினைத்து தன்னுடைய பட்டக்குதிரைக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி இறைவனிடம் சென்ற சேரமான் பெருமாள்தான் என்ன சேர மன்னர்கள் சைவ நெறியில் எவ்வளவு சிறந்துள்ளார்கள். சேர மன்னர்களை மட்டும் ஏன் சொல்கிறீர்கள்? பாண்டிய மன்னர்கள் மட்டும் சளைத்தவர்களா? எல்லோரும் எங்கே எங்கே என்று தேடும் அந்த இறைவனையே நாட்டுக்கு மருமகனாக்கி கொண்டு வந்து விட்டீர்களே, இதென்ன சுலபமான காரியமா? சுடுகாட்டில் வெந்நீர் அணிந்து அரவை ஆபரணமாங்களாக பூண்டு புலித்தோலை ஆடையாக கொண்டு ஆடிக்கொண்டிருந்தவரை மீனாட்சி அன்னையின் மீது காதல் வயப்பட்டவராகி சகல ராஜபோகங்களையும் அனுபவிக்கும் சொக்கநாத பாண்டியர் அணைக்கிறீர்களே, இதைவிட பெரிய செயல் எது? என்ன சொன்னாலும் இளவரசி, என்னால் மட்டும் இதை ஒப்புக்கொள்ள முடிவதில்லை. எனக்கென்னவோ இந்த பாண்டிய வம்சத்தில் ஏன் பிறந்தோம் என்று என் மனம் அளவில்லாத துயரப்படுகிறது. நான் மட்டும் சேர மன்னர்களின் பரம்பரையில் பிறந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று ஏங்குகிறேன் இளவரசி. இளவரசே, இதென்ன அசந்தர்ப்பமான பேச்சு? இறைவனை மருமகனாக்கி கொண்ட பாண்டிய வம்ச மன்னரை மருமகனாக்கி கொள்ள இங்கு முயற்சி நடப்பட்டதென்னவோ உண்மை. இப்படி சொல்லியவள் அவனை குறிப்பாக நிமிர்ந்து பார்த்தாள். குறிப்பான பேச்சை அவர்களின் சந்திப்பு தொட்டுவிட்டு நகர்கிறது என்பதன் அடையாளமாக இந்த பார்வை. ஆனால் அதை அறிந்து கொள்ள முடியாத வீரகேரளன் அவர் அமரபுஜங்க பாண்டிய திருமணத்தை பற்றி பேசுகிறாளோ என்று நினைத்து முகம் தழலின் நிறமாக சிவக்க பார்த்தான். தன்னை பின்தொடர்ந்த ஆள் கண்ணில் தென்படுகிறானா என்று திரும்பி பார்த்தவாறே மனதை திடப்படுத்தி கொண்டான் விக்ரமன். அவன் யாராக இருக்கும்? ஒருவேளை சேர நாட்டு ஒற்றனாக இருக்குமோ? அதனால்தான் தன்னை சந்தேகித்து பின்தொடர்ந்திருப்பானோ? ஆனால் அப்படி சந்தேகம் ஏற்படும்படியான வேலைகள் எதிலும் இந்த 4 நாட்களாக அவன் ஈடுபடவில்லையே. தனக்கு எந்தவிதமான சின்னமோ குணமோ இல்லையே ஒற்றன் என்று காட்டுவதற்கு என்று விக்ரமன் நினைத்தான். தனக்கு ஏன் இந்த 4 நாட்களாக எந்தவிதமான சமாச்சாரங்களும் கிடைக்கவே இல்லை? இவ்வளவிற்கும் பலதரப்பட்ட மனிதர்களுடன் வேறு பழகியிருக்கிறான். செல்வந்தர்கள் பலர் கூடும் இடங்களுக்கெல்லாம் வேறு சென்றிருக்கிறான். போர் வீரர்கள் பலர் கூடும் இடங்கள், அவர்கள் பயிற்சி பெறும் இடங்கள், பயிற்சி முடிந்து திரும்பும் சமயம் அவர்களின் கூட்டங்களில் கூட கலந்து கொண்டு அவர்களை கவனித்து வந்திருக்கிறான். அன்றும் கூட அப்படித்தான். பல போர் வீரர்கள் கோட்டம்பலத்துக்கரையில் தங்கி நின்று கும்மாளம் போட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கே போய் எப்படி பேச்சு கொடுப்பது என்று தெரியாமல் அவன் தயங்கி நின்று கொண்டிருந்தான். ஒரு வயதான கிழவி தோளில் ஒரு கம்பை மாட்டிக்கொண்டு அந்த கம்பின் இருமருங்கிலும் 2 சட்டிகளை கட்டி தொங்கவிட்டிருந்தாள். தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு அவள் வந்த முறையை பார்த்தவன் பனை நீர் விற்பவள் என்று புரிந்து கொண்டான். பாட்டி, உனக்கு சம்மதமானால் சொல்லு, அரை நொடியில் இவ்வளவை விற்று பணமாக கொண்டு வந்து தருகிறேன். தம்பி, உன்னை நான் முன்பின் பார்த்ததில்லை. ஆனால் உன்னை நம்பலாம் என்று என் மனதில் ஏதோ ஒன்று கூறுகிறது. பாட்டி, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதை என்னிடம் கொடு என்றவன் பாட்டியின் தோளில் இருந்த சுமையை தன் தோளிற்கு மாற்றிக்கொண்டான். பதநீர் பதநீர் என்று கூவிக்கொண்டே படை வீரர்கள் தங்கியிருந்த இடங்களை சுற்றி வர ஆரம்பித்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே படை வீரர்கள் அவனை அழைத்து பதநீர் வாங்கி குடிக்க ஆரம்பித்தார்கள். அவன் அவர்களுடைய பேச்சை கவனிக்க ஆரம்பித்தான். சேரர்கள் யாரிடமிருந்து படையெடுப்பை எதிர்பார்க்கவில்லை என்றும் அப்படி யாராவது படையெடுத்து வந்தாலும் தங்களிடமுள்ள கடற்படையை கொண்டு அடக்கி விடலாம் என்றும் நினைத்து கொண்டிருப்பது தெரிந்தது. கடற்படை எவ்வாறு உபயோகப்படும் என்பது விக்ரமனின் அனுபவமில்லா அறிவுக்கு புதிராகவே இருந்தது. ஒற்றாடல் வேலை அவனுக்கு புதியது. இருந்தாலும் தான் ஒன்றும் அறியாதவனாகவே இருந்தாலும் பரவாயில்லை, அரைக்குறையாக கேட்டுக்கொண்டு உளரக்கூடாதென்று உஷாராகவே பேசினான். விவரம் தெரிந்தவன் போல் பேசிய ஒருவனிடம் இன்னும் கொஞ்சம் பதநீரை ஊற்றிக்கொண்டு, இருந்தாலும் பூராவும் கடற்படையையே நம்பிவிட முடியுமா? வெளிநாட்டிலிருந்து யாரும் படையெடுத்து வர முடியாது. நம்முடைய அண்ணன் தம்பிகளே, அதாவது அண்ணன் தம்பி போல் இருப்பவர்களே படையெடுத்து வந்தால் என்ன செய்வது? நன்றாக சொன்னாய். நீ பனைநீர் கொண்டு வருகிறாயே, அதை பனைமரத்தின் மேலே ஏறாமல் கொண்டு வர முடியுமா? முடியாது. ஏறித்தான் எடுக்க வேண்டும். உனக்கு மரமேறத் தெரியும், ஏறித்தான் எடுக்கிறாய் என்றான் அவன்.
எனக்கு மரமேற தெரியாது என்று விக்ரமன் கூறுவதற்குள் அருகில் இருந்தவன் ஏறவும் முடியாது, ஏறினால் உன்னுடைய கணம் தாங்காமல் மரம் ஒடிந்துவிடும் என்றான். விக்ரமன் காரியத்திலேயே கண்ணாக இருந்தான். சிரிப்பதா வேண்டாமா என்று புரியாமல் தவித்தான். சிரித்து காரியத்தை கெடுத்துவிட்டால் அவனுக்குத்தானே நஷ்டம். அவன் சிரிப்பதால் அவன் ஏதாவது சொல்லாமல் விட்டுவிட்டால் நல்ல காலம். அந்த மனிதனை தொடர்ந்து பேசினான். இவர்கள் கிடைக்கிறார்கள் தம்பி, எதற்கெடுத்தாலும் விளையாட்டுத்தான். ராஜாங்க விஷயம் என்றாலே என்ன என்று தெரியாதவர்கள். என்னால் மரமேற முடியாது. ஆமான், பழக்கமில்லாதவர்கள் எப்படி மரமேற முடியும்? எதற்கும் நல்ல பழக்க வேண்டும். அதே மாதிரிதான் சேர நாட்டின் மீதும் மற்றவர்கள் படையெடுப்பதும். சேர நாட்டுக்கு வடக்கிலும் கிழக்கிலும் ஏன் தெற்கிலும் கூட கொஞ்ச தூரம் மலைதான் அரணாக இருக்கிறது. மேலை திசையிலோ கடல்தான் காவல். கடலிலும் மலையிலும் பழக்கமுள்ளவர்கள் தான் வர முடியும். கடலில் படையெடுத்து வருபவர்கள் கடம்பர்கள்தான். அவர்களும் இப்பொழுது நண்பர்களாகி விட்டார்கள். பாண்டியர்களோ சோழர்களுக்கு அடங்கி இருக்க முடியாமல் கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சோழர்களோ உத்தம சோழரின் ஆட்சியில் போர் பயிற்சியே மறந்து விட்டார்கள். பல்லவர்களை பற்றி கேட்கவே வேண்டாம். வாதாபி போருக்கு பின் வராக கொடியை எடுத்துவிட்டு சிம்ம கொடியை அமைத்து கொண்டார்கள். இப்பொழுது அதன் பிடியும் தளர்ந்து விட்டது. மனதில் உள்ளதை எல்லாம் கொட்டுவதை போல அளந்தான் அவன். ஏன் இப்படி கூறினால் என்ன? பல்லவ சிங்கம் பழமிழந்து குகைக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கிறது. பாண்டியர்களோ தண்ணீரில்லா குளத்தில் வாழும் மீனை போல் வாழ்கிறார்கள். சோழர்கள் போர் திறமையற்று இருந்தால் கூட புலிக்கொடியை வைத்துக்கொண்டு புலித்தோல் போர்த்திய பசுவாக இருக்கிறார்கள் என்று தம்மாசாக கூறினான் ஒருவன். விக்கிரமனின் உடல் துடித்தது. உயிர் உடலிலிருந்து பிரிவது போல் பதறியது. ஆபத்து சூழ்ந்த காலத்தில் நிதானமாக இருப்பதை விட சோழர் குலத்தை பற்றி இழிவாக பேசும் பொழுதுதான் விக்ரமா நீ உன் நிதானத்தை இழக்கக்கூடாது என்று சாமந்த நாயகர் அவனுக்கு அறிவுரை வழங்கி இருக்காவிட்டால் உபசேனாதிபதி விக்ரமனின் ஆத்திரம் எல்லை மீறி போயிருக்கும். அந்த ஆத்திரம் கோட்டூரையே பலியாக்கியிருக்கும். அடங்கி போனான் விக்ரமன். ஆமையா, அதற்கும் கடற்படைக்கும் என்ன சம்பந்தம்? தம்பி, மற்ற அரசர்கள் படையெடுக்க முடியாது. அப்படியே படையெடுத்தாலும் சையமலையை தாண்டி வர முடியாது. அப்படியே வந்தாலும் கூட அவர்களால் மலையில் யுத்தம் செய்ய முடியாது. சேர நாட்டு வீரர்களுக்கு மலையில் யுத்தம் செய்வதில் இணை அவர்களேதான். ஆகையால் பகைவர்களை அங்கேயே மடக்கி விடலாம். சேர நாட்டை தாக்க வேண்டுமானால் கடல் மூலமாகத்தான் தாக்க வேண்டும். சேரர்களின் கடற்படைக்கு சமமான கடற்படை இந்த உலகில் எங்கும் கிடையாது. இருக்கட்டும் தம்பி, நீ இவ்வளவு அக்கறையாக எல்லா விஷயங்களையும் கேட்டிருக்கிறாயே, நீ யாரு தம்பி? ஐயா, அதோ தூரத்தில் வேலிக்கு பின்னால் நிற்கிறாளே ஓர் அம்மாள், அவளுடைய மகன் நான். படை வீட்டிற்குள்ளே பெண்கள் வர முடியாததல்லவா? அதனால் என் தாயுடன் நான் வருவேன். உங்களுக்கு தினமும் பதநீர் வேண்டுமா ஐயா? ஆம் தம்பி, நீ கொண்டு வருவது மிகவும் நன்றாக ருசியாக இருக்கிறது. தினமும் கொண்டு வாயேன். உன் பெயர் என்ன? என்ன பெயரை சொன்னால் நன்றாக இருக்கும் என்று சிந்தித்த விக்ரமனுக்கு திடீரென்று சேர நாட்டு பரசுராம சேத்திரம் முக்கியமானது என்பது நினைவுக்கு வந்தது. உடனே ஐயா, என் பெயர் பரசுராமன் என்றான். என்னது, அந்தனர் பெயராக இருக்கிறதே? ஆமாம் ஐயா, வெகுகாலம் மக்கட்பேரின்றி இருந்த என் பெற்றோர்கள் யாரோ ஒரு நம்பூதிரியின் ஆசையினால் நான் பிறந்ததால் எனக்கு பரசுராமன் என்று பெயர் வைத்தார்கள். நல்லது தம்பி, உன் பெற்றோர்களுக்கு நீ ஒரே பிள்ளை என்று கூறு. உன் தாயாரை நன்றாக கவனித்துக்கொள் தம்பி. உன் பெயர் கொண்டவர் செய்தது போல தாயாரை கொலை செய்து விடாதே. ஐயா, பரசுராமர் தாயை கொலை செய்தது தந்தைக்கு கொடுத்த வாக்கை மீறாமல் இருப்பதற்கு தானே. என்ன வர வேண்டும் என்றதற்கு தாயின் உயிர்தான் வேண்டும் என்று கேட்டார். தம்பி, ஏது இதிகாசம் புராணம் எல்லாம் படித்திருக்கிறாய் போலிருக்கிறதே? படித்ததில்லை, என் தாய் சொல்ல கேட்டிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் பரசுராமரை போல் என்னால் செய்யவும் முடியாது. ஏன் தம்பி, தந்தை உத்தரவிட்டால் கூடவா? நகைத்தான் விக்ரமன். உத்தரவு போட எனக்கு தந்தை இல்லை, தாய் மட்டும்தான் இருக்கிறாள். அந்த வீரன் சிரித்து கொண்டே ரொம்பவும் வேடிக்கையாக பேசுகிறாயே தம்பி என்றான். இந்த தம்பி பரசுராமன் என்று சொன்னவுடனே எனக்கு சேர நாட்டு முடியை பற்றி தான் ஞாபகம் வருகிறது என்று ஒரு வீரன் கூறி முடிப்பதற்குள் அவனை விக்ரமன் பேசிக்கொண்டிருந்த வீரன் பலமாக முதுகில் ஒரு தட்டு தட்டி அதை பற்றி யாரும் பேசக்கூடாது என்று அடக்கிவிட்டான். சேர நாட்டு முடியா? அதை பற்றி ஏன் ஒருவரும் பேசக்கூடாது? இந்த புதிரான புதிருக்கு விடை கிடைக்கவில்லை விக்ரமனுக்கு. என்னதான் சந்தேகம் தோன்றினாலும் இனிமேலும் அங்கு நிற்பது சந்தேகத்திற்கு இடமாகும் என்று மெதுவாக நகர்ந்தான். சேர நாட்டிற்கு வந்த பிறகு கொஞ்சம் சந்தேகம் தோன்றும்படியான இடம் அந்த இடமாகத்தான் இருந்திருக்கும். தன்னை யாராவது பின்தொடர்ந்து வருகிறார்களோ என்று திரும்பி பார்த்தான். யாரையும் காணவில்லை. மெதுவாக அந்த வழியிலேயே நடக்க ஆரம்பித்தான். அந்த வழியோ போக போக குறுகிக்கொண்டே போக ஆரம்பித்தது. இது எந்த வழி என்று தெரிந்து கொள்ளாமல் நுழைந்து விட்டோமே. ஒருவேளை
ஏதாவது சுரங்கப்பாதையாக இருக்குமோ? அப்படியும் இருக்க நியாயமில்லை. திரும்பி போய்விட்டால் என்ன என்று யோசித்தான் அவன். அதிலேயும் ஒரு சிரமம் இருந்தது. அங்கு தன்னை தொடர்ந்து வந்த மனிதன் இருந்தால் என்ன செய்வது? உண்மையில் அவனா அந்த மனிதனை தொடர்ந்து சென்றான்? அவன் சிந்தனை பின்னோக்கி சென்றது. படை வீரர்களிடம் பேச்சு கொடுத்து விஷயத்தை தெரிந்து கொண்ட பின்பு இனியும் இந்த ஊரில் இருந்தால் ஆபத்து என்று நினைத்து கொண்டே ஊரை விட்டு புறப்பட்டு விட்டான். 4 நாட்கள் ஆகிவிட்டதால் விடிந்தால் பௌர்ணமி என்ற நினைவு வந்தாலும் நேரே திருவிதாங்கூர் போவது என்று தீர்மானித்து கொண்டான். போகும் வழியில் இன்னும் தெரிந்து கொள்ளக்கூடியவைகளை தெரிந்து கொள்ள முடியும் என்று அந்த ஊருக்கு வந்தான். மாலை நேரத்தில் ஊரை சுற்றி பார்த்துவிட்டு பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போய்விட்டு வரலாம் என்று நினைத்து கிளம்பினான். தன்னை மறந்து வழக்கமான சிந்தனைகள் கலந்த கற்பனையுடன் எவ்வளவு தூரம் நடந்திருப்பானோ தெரியாது. திடீரென தன் முன்னே அரச குடும்பத்து உடையணைந்த இளைஞன் ஒருவன் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போவது அவனுக்கு சந்தேகத்தை தந்தது. உடையை பார்த்தால் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவரை போல தோன்றியது. ஆனால் திரும்ப திரும்ப பார்ப்பதை கண்டால் இவர் இந்த நாட்டைச் சேர்ந்தவர் போல இல்லை. ஒருவேளை வேற்று நாட்டு இளவரசாக இருக்குமோ? அப்படி இருந்தால் அரசாங்க பணியாட்கள் யாரும் இல்லையே பின்னால். இப்படித்தான் இருக்க வேண்டும். இவர் சோழ நாட்டைச் சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். சின்ன பழுவேட்டரையரும் தன்னையும் அனுப்பிவிட்டு எதற்காக வேறு ஒருவரையும் அனுப்ப வேண்டும்? தன்மேல் நம்பிக்கை இல்லையா? அப்பா, இந்த சோழ மண்டலத்தார்களே யமன் போல இருக்கிறாரே. அப்படியும் இருக்க முடியாது. வந்தியத்தேவர் தன்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த நம்பிக்கையால் அவர் தம் பணிகளை விட்டுவிட முடியுமா? ஓர் அரசாங்கம் என்றால் எவ்வளவு இருக்கும். ஒரேடியாக எல்லோரையும் எப்படி நம்ப முடியும்? படைச்சாலையில் பதநீர் விற்பவன் என்றெண்ணிக்கொண்டு தன்னிடம் எவ்வளவு விஷயங்களை அலசினார்கள். அன்று அரசவையில் வீரச்செழியனை தாங்கி கொண்டு வந்த பொழுது எவ்வளவு கடுமையாக தன்னை பார்த்தார் வந்தியத்தேவர். பிறகு எவ்வளவு அன்பாக நடந்து கொண்டார். அவர் எதற்காக தன்னிடம் அவ்வளவு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும்? தனக்கும் ஏன் அவரிடம் அவ்வளவு அன்பு ஏற்பட வேண்டும்? தான் எதற்கு இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும்? தான் வேண்டுமானால் புதியவன், இளைஞன் வேறு. சின்ன பழுவேட்டரையரின் மேலும் கூடவா சந்தேகம் ஏற்பட வேண்டும்? ஏன் அவர்கள் மட்டுமென்ன விதிவிலக்கா என்ன? உத்தம சோழர் பட்டத்துக்கு வருவதற்கு முன்னால் அவரும் அவருடைய சகோதரரும் எவ்வளவோ தகாத முயற்சிகளில் ஈடுபடவில்லையா? இதெல்லாம் மக்கள் சொல்லித்தானே அவனுக்கு தெரியும். அதுவுமின்றி சேர நாட்டு அரசர்களுடன் உறவு முறை கொண்டவர் அல்லவா? அவரை பற்றி சந்தேகப்பட வேண்டியது நியாயம்தானே? அதை பற்றி தான் என்ன கூற முடியும்? இந்த திருமணம் நடந்தால் பாதிக்கப்பட போவது அவருடைய பெண்கள் தானே. தன் கண்ணையே யாராவது விரலினால் குத்திக் கொள்வார்களா? ஆனால் யாரையும் நம்பக்கூடாது என்று ஜாக்கிரதையாக இருப்பதில் தவறொன்றுமில்லையே. முன்பு திருச்செந்தூரில் குமரக்கோட்டத்தில் நடந்த கூட்டத்தில் செம்பியனை அனுப்பிவிட்டு தானே மாறுவேடம் கொண்டு கலந்து கொள்ளவில்லையா? அதனால் இவன் சோழ நாட்டு ஒற்றனாகத்தான் இருக்க வேண்டும். வேகமாக முன்னேறினாள் விக்ரமன். ஆனால் அவன் பின்னால் வருவதை உணர்ந்து கொண்ட அந்த மனிதன் வேகமாக செல்ல ஆரம்பித்தவன் திடீரென்று தோற்றத்தின் திருப்பு முனை வந்தவுடன் சட்டென்று திரும்பினான். பௌர்ணமி முன்னால் நிலவின் ஒளியும் அஸ்தமன வெளிச்சமும் சேர்ந்து அந்த மனிதனின் முகத்தை பார்ப்பதற்கு உதவின. அந்த முகத்தை பார்த்தால் எங்கோ பார்த்த நினைவும் வருகிறது அவனுக்கு. இல்லை, இந்த முகத்தை அவன் பார்த்ததில்லை. முகத்தின் சாயல்தான் தெரிகிறது. இது சோழ நாட்டின் முகமல்ல. பொன்னிவள நதியின் செழுமை இந்த முகத்தில் காணப்படவில்லை. இவன் வேறு எந்த நாட்டு ஒற்றனோ என்பதை வினாடியில் புரிந்து கொண்ட விக்ரமன் உடனே திரும்பி வேறு பக்கமாக வேகமாக நடக்க ஆரம்பித்தான். சென்றவன் ஒரு சந்தில் நுழைந்து வேகமாக போனான். 2 மாளிகைகளின் இடைவெளியான ஒற்றையடி பாதையே அது. ஆம், இப்பொழுது நினைவுக்கு வந்துவிட்டது. அந்த முகத்தின் சாயல் யாரிடம் இருக்கிறது என்பது புரிந்துவிட்டது. அன்று சோழ நாட்டின் நிலவரையில் ஒளிந்து கொண்டு மாமன்னரை கொள்வதற்கு குறிவைத்ததே ஓர் உருவம். அந்த வீரச்செழியனின் சாயல்தான் இந்த மனிதனிடம் இருக்கிறது. இவனுடைய முகத்தில் தோன்றும் கொடூரம் இவன் முகத்தில் இல்லை. இவன் முகம் நல்ல லட்சணமாக இருக்கிறது. ஒருவேளை இவர்தான் பாண்டியரா அமரபுஜங்கரோ? சேச்சே, பாண்டியராவது சேர நாட்டு விதிகளில் நடப்பதாவது ஏதாவது கனவு காண்கிறோமா? இவ்வாறு பல நினைவுகளால் சஞ்சலப்பட்ட விக்ரமனுக்கு எதிரில் ஒரு பெரிய மாளிகை தெரிந்தது. அந்த வெளிச்சத்தில் வெண்ணிறமாயுள்ள அந்த மாளிகை சொப்பனபுரியில் எழுந்த வெள்ளி மாளிகை என தெரிந்தது. அதிலோடு முடிந்த அந்த பாதையில் நின்று அவன் மதிலை தாண்டுவது எப்படி என்று குழம்பி தவித்தான். மதிலின் கீழே நின்று அங்கேயும் இங்கேயும் போய் பார்த்த பொழுதுதான் அது அம்மாளிகையின் பின்புறம் என்பது புரிந்தது. புரியாமல் மதிலோரமாகவே நடந்து கொண்டும் சற்று நின்று கொண்டும் இருந்தவன் காதில் எதையோ பிடித்து திருகும் சப்தம் கேட்டது. அது அவன் கழுத்தை பிடித்து திருகுவது போல இருந்தது. அவனுக்கு சற்று நேரத்தில் அவனுக்கு அருகில் ஓர் ஆள்
நுழையக்கூடிய அளவில் துவாரம் ஒன்று உண்டானது. அவனுக்கு தெரிந்தது. கையில் சுளுந்து ஒன்றையும் ஏந்தியபடி தலையை வெளியே நீட்டிய நடுத்தர மாது ஒருத்தி, என்னப்பா, எவ்வளவு முறை கூப்பிடுவது? ஏது சாந்திம தீவு வாசிகள் அவ்வளவு பேரும் ஒரே மாதிரிதான் போலிருக்கிறது, உள்ளே வா என்றாள். விக்ரமன் திக்பிரிமை பிடித்தார் போல அவளின் பின்னால் சென்றான். அந்த பிரம்மாண்டமான மதிலை எப்படி கடப்பது என்று ஏற்பட்ட திகைப்பை விட அந்த பெண்மணி அவனை அழைத்துச் சென்ற திகைப்புதான் அதிகமாக இருந்தது. அந்த பெண்மணி யாரென்று தெரிந்து கொள்ளாமல் அவள் பின்னால் வந்துவிட்டது எவ்வளவு பெரிய தவறென்று கொஞ்ச நேரம் சென்ற பிறகுதான் தெரிந்து கொண்டான். அவள் கூப்பிட்ட பொழுது மறுக்க முடியவில்லையே. அவளின் குரலுடைய சக்தி அசாதாரணமாக இருக்க வேண்டும். அவளை பார்த்தால் அப்படி ஒன்றும் பணிப்பெண்ணை போல் தோன்றவில்லை. அந்த கம்பீரம் கலந்த தோற்றம், இடுக்கான அஞ்சாத நடை, மனதில் தைரியத்தை தோற்றுவிக்கும் வார்த்தைகள், நகைச்சுவை கலந்த பரிவு, இவைகள் எல்லாவற்றையும் விட அவள் உடலில் தவழ்ந்த பளபளப்பான பட்டாடை, இவைகள் ஒரு பணிப்பெண்ணுக்குரிய தோற்றம் தருவதாக இருக்கவில்லை. இவள் பட்ட மகிழ்ச்சியாகவோ அரசகுமாரியாகவோ இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணாய் இருக்க வேண்டும். இதோ இந்த விஸ்தாரமான மாளிகையினுள் நடக்கவா இவ்வளவு நேரம்? இந்த முற்றம் வட்ட வடிவமாய் இருக்கிறதே, அப்படியானால் இந்த மதிலும் வட்ட வடிவமாய்தான் இருக்க வேண்டும். இப்படியாக தன்னுள் அனுமானித்த விக்ரமன் ஒரு பலகனி வழியாக எட்டி பார்த்தான். வெளிப்பக்கம் ஒரு மதிலும் உள்பக்கம் ஒரு மதிலும் இருப்பது தெரிந்தது. அரண்மனைக்கு உட்பக்கம் வெளிப்பக்கம் இருப்பது போல இந்த மாளிகைக்கு உள்மதில் வெளிமதில் என்று இருக்கிறதே. இந்த உள்மதிலுக்கு ஏராளமான கதவுகள் இருப்பது ஓர் அறையில் இருந்து வரும் வெளிச்சத்தின் இடைவெளியின் மூலமாக தெரிகிறது. இந்த பெண்மணி கண்டிப்பாக இந்த அரண்மனையின் தலைவியாகவோ அல்லது அதிகாரியாகவோ இருக்க வேண்டும். வாயிற்காவலர்கள் அனைவரும் மதிப்பு கலந்த மரியாதை காட்டுகிறார்கள். உள்ளே எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான மண்டபம்! இது அரண்மனையாகவோ குடியிருக்கும் வீடாகவோ நிச்சயம் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் எதற்காக இவ்வளவு வளைவான அமைப்பு, பாதைகளும் முற்றங்களும்? ஒருவேளை இது கோவிலாக இருக்கலாமோ? அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பிரம்மாண்டமான முற்றங்களும் தாழ்வாரங்களும் எதற்கு? அதையும் அவனால் நிச்சயமாக கூற முடியவில்லை. கோவிலாக இருந்தால் கடவுளின் உருவங்களும் சிற்ப வேலைப்பாடுகளும் அருமையாக இருக்குமே. வாயிற்காவலர்கள் வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இது கோயிலாக இருக்கவும் நியாயமில்லை. இவள் பின்னால் ஏன் வந்தோம் என்று நினைத்தான் விக்ரமன். அது 3வது தடவையாக அவன் தவறு செய்வது. நிசும்பசூதனி ஆலயத்தில் படுத்திருந்த பொழுது காவலர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று நிலவறைக்குள் புகுந்தது முதல் தடவை. உபசேனாதிபதியானவுடன் குந்தவை பிராட்டியார் அழைக்கிறார் என்று கூறியவுடன் அவன் பின்னால் போய் இளவரசன் கண்டாராதித்தனை கீழே தள்ளினதும் தண்ணீரில் விழுந்ததும் 2வது தவறு. இப்பொழுது யாரோ ஒரு பெண் அழைக்கிறாள் என்று வருவது 3வது தவறு. இனியேனும் அவ்வாறு தவறில் இறங்காமல் இருக்க வேண்டும். சாதாரண விக்ரமன் நிசும்பசூதனி ஆலயத்தில் யாரோ அழைத்தார்கள் என்று நிலவறைக்கு செல்லும் தவறை செய்யாமல் உபசேனாதிபதி ஆனவுடன் தாய்க்கும் மேலாக சால பரிந்துரைக்கும் குந்தவை பிராட்டியார் அழைப்பிற்கிணங்கி செல்லலாம். ஆனால் சோழ நாட்டு உபசேனாதிபதி பதவி ஏற்ற இவ்வளவு நாட்கள் கழித்து வேறு நாட்டில் வந்து ஏமாற்றப்பட்டால் அது அவனுக்கு மட்டும் அவமானமல்ல, உபசேனாதிபதிக்கு மட்டுமல்ல, சோநாட்டு படைத்தலைவன் ஏமாற்றப்பட்டான் என்று சரித்திரம் சொல்லும் அளவிற்கு சோழ நாட்டிற்கல்லவா அவமானம். சரித்திரமே கூறும், இல்லை அலரும். இவ்வாறு நினைத்து கொண்டே வந்த விக்ரமன் தன் காலின் கீழ் ஈரம் ஜில்லென்று பரவியிருப்பதைக் கண்டு கீழே குனிந்து பார்த்தான். அந்த வட்டமான தாழ்வரையெல்லாம் யாரோ தண்ணீர் ஊற்றி சுத்தப்படுத்தி இருந்தார்கள். மிகவும் சுத்தமான இந்த அரண்மனையை இப்பொழுது சுத்தப்படுத்துவது ஏன்? இனியும் கேட்காமல் இருக்கக்கூடாது என்று நினைத்து அம்மா என்று அழைத்தான். தம்பி, எல்லாவற்றையும் அதோ அந்த எதிரறையில் போய் பேசிக்கொள்ளலாம் என்று கூறியபடியே அவன் பதிலுக்கு காத்திராமல் சற்று முன்னே நடந்து சென்றாள். அவளை நிழல் போல தொடர்ந்த விக்ரமனின் நாசி துவாரங்கள் விசேஷமான மனத்தை நுகர்ந்தன. அருகில் எங்கோ இரவின் அமைதி காற்றில் மிளகுகளின் பச்சை மனம் கமழ்ந்து வந்து கொண்டிருந்தன. இவை வெளியிலிருந்து வந்தாலும் உள்ளே இருந்து அதில் அகில், சந்தனம் போன்ற கலவைகளின் புகை நெடியும் ஏலக்காய் லவங்க மனமும் தனியே கமழ்ந்து வந்து கொண்டிருந்தன. அத்துடன் கிராம்பு, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் முதலியவைகள் சர்க்கரை பாகுடன் கலக்கும் வாசனைகள் ஏதோ பெரிய விருந்திற்கு தயார் என்று சொல்லாமற் சொல்லின. அழைத்து கொண்டு செல்லும் நோக்கத்தை பார்த்தால் தனக்காகத்தான் விருந்து நடக்கிறதோ என்று நினைத்து கொண்டான். அப்படியிருந்தால் ஒரு கை பார்ப்பதில் ஒன்றும் கஷ்டமில்லை என்று வாயில் ஊறும் எச்சிலை விழுங்கினான் விக்ரமன். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அன்று அவன் முற்பகுதியில் சாப்பிட்டதுதான் பசி.
வயிற்றை கிள்ளி எடுத்தது. விருந்தின் மனமும் அதை பற்றிய சுவை கூடிய எண்ணங்களும் அவன் கால்களில் அதிக பலத்தை கொடுத்தது. அந்த அறைக்குள் சென்றபின் பேசலாம் என்றாலே என்று பொறுமையாக அவள் பின்னே தன் மனத்தை கட்டுப்படுத்தி கொண்டு விருந்தின் இனிய மனத்தை கமகமென்று உறிஞ்சி கொண்டு சென்றான். அவன் நுழைந்த அறை விசாலமானதாகவும் ஆசனங்கள் பட்டும் துணிகளாலும் பூவேலைகளால் அலங்காரம் செய்த வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அந்த அறையில் இருந்த ஏராளமான தீபங்கள் இரவை பகலாக எடுத்துக்காட்டி கொண்டிருந்தன. ஓர் பக்க மூலையில் குனித்த புருவ கொவ்வை செவ்வாயுடன் கூடிய சிவகாமி மணால நின்று கொண்டிருந்தான். அவருக்கருகில் உக்கிரமும் அதே நேரத்தில் முகத்தில் கருணையும் பொங்க சிவகாமி நின்று கொண்டிருந்தாள். அதன் அருகே தூபக்காலில் அகில் சந்தனத்தூளின் மனம் புகைந்து ஓர் ரம்மிய சுகத்தை எழுப்பின. அந்த அறையின் நடுவேயுள்ள உயர்ந்த ஆசனத்தில் ஓர் மனிதன் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு வயது அதிகம் போனால் 35ற்கு மேல் இருக்காது. கொஞ்சம் களை பொருந்திய முகம் என்பதையும் தவிர கொஞ்சம் வீரத்தின் பிரதிபலிப்பும் இருந்தது. தனியாக தெரிந்தது. முகத்திலிருந்து மீசை கொஞ்சம் கீழ்நோக்கி வளர்ந்திருந்தது. இன்னும் அதிக கவர்ச்சியை தான் தந்தது. அரவானின் ரோமம் என்பார்களே, அதேபோல் எதிரோமம், நெற்றி போட்டு இடும் இடத்தில் சாய்ந்த வெட்டுக்காயத்தின் தழும்பு, கண்களில் ஆழங்காண முடியாத ஒரு கூர்மை பளபளத்தது. அதில் குடிகொண்டிருந்த சாந்த குணமும் பார்ப்பவர்களுக்கு புலப்படாமற் போகாது. சந்தனக்கட்டையை சுற்றி எப்படி கரும்பாம்புகள் சூழ்ந்திருக்குமோ அப்படி அந்த மனிதனின் உடலை சுற்றி ஏகப்பட்ட வெட்டுத்தழும்புகள் இருந்தன. அவனை தலைப்புறத்திலிருந்து ஆராய்ந்து கொண்டு வந்த விக்ரமன் ஓர் பயங்கர காட்சியை கண்டான். ஆம், அந்த மனிதனுக்கு வலது காலே இல்லை. முழங்காலுக்கு கீழே வலது காலை காணோம். இப்பேற்பட்ட மனிதனுக்கு எப்பேற்பட்ட ஊனம்! விக்ரமனின் மனம் படைப்போனை சபித்தது. நங்கை, என்னை நீயே போய் அழைத்து கொண்டு வந்து விட்டாயா? ஆம். பொறுப்பான செயலை மற்றவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் தவறு செய்துவிட்டால் திருத்தி கொண்டிருப்பதை விட இது மேலல்லவா? ஒன்று நீங்கள் செல்ல வேண்டும், அல்லது நான் செல்ல வேண்டும். என்னால் போக முடியாது என்பதுதான் தெரிந்த விஷயமாயிற்றே. சுவாமி, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நான் உயிருடன் இருக்கும் வரையில் நீங்கள் அவ்வாறு சொல்லக்கூடாது. தங்களுக்கு கால்கள் இல்லாத குறையை போக்குவதை விட எனக்கு வேறு என்ன வேலை? உங்களுடைய கால்களை நான் நங்கை, தமிழ்நாட்டின் கண்களாகிய பெண்கள் பேச வேண்டியதை பேசினாய் நீ. ஆனால் அந்த மரபின்படி சாந்திம தீவிலிருக்கும் நமது நண்பருக்கு வரவேற்பு கொடுக்காமல் இருக்கிறோமே. ஐயா, தாங்கள் நெடுந்தொலைவிலிருந்து வந்திருக்கிறீர்கள். முதலில் இந்த ஆசனத்தில் அமரவும். இதோ இவள் என் மனைவி நங்கை. விக்ரமன் முதலில் நங்கையின் பக்கம் திரும்பி வணக்கம் என்றான். பதிலுக்கு நங்கையும் வணக்கம் தெரிவித்தாள். ஐயா, தங்களின் உபசரிப்புக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இது என்ன கட்டடம் என்றும் நீங்கள் யார் என்றும் கூற முடியுமா? தம்பி, உண்மையிலேயே உனக்கு இந்த கட்டடம் என்னவென்று தெரியாது. உன் தலைவர் இளந்திரையர் அதை பற்றி ஏதும் உன்னிடம் கூறவில்லையா? ஐயா, உண்மையை தவிர ஏதும் பேசக்கூடாது என்ற விரதம் கொண்டவனும் அல்ல நான். அதற்காக பொய்யையும் புனைச்சுருட்டையுமே பேசக்கூடியவனும் அல்ல. இருந்தாலும் உங்களை பார்த்தால் பொய் சொல்ல தோன்றவில்லை. தம்பி, ரொம்பவும் புகழ்கிறாய். உண்மையை மட்டும் கூறினால் போதும். உன் புகழுரைகளை கேட்க வருத்தப்படுகிறேன் என்று நீ வருத்தப்படாதே. ஏன் தெரியுமா? இதோ இருக்கிறாளே இந்த பெண்மணி, என்னை மனம் செய்து கொண்ட நாளிலிருந்து, அதாவது கடந்த 15 வருடங்களாக என்னை பற்றி புகழ்கிறாள். என்னை பற்றி ஏன், வீரத்தை பற்றி, என் குலத்தை பற்றி, ஏன் இப்பொழுது கால் ஊனமாகி இருக்கிறதல்லவா, அதற்காக கூட புகழ்கிறாள். ஐயா, நல்ல குலத்தில் பிறப்பது அரிது. அதைவிட அரிது மேம்பட்ட குணத்தை பெற்றிருப்பது. அதைவிட ஆச்சரியமானது ஓர் மனைவி தன் ஊனமான கணவனை புகழ்வது. உண்மையை கூற வேண்டுமானால் புகழ வேண்டியது புகழ தகுதியுடையவர்கள். தங்களை விட இந்த அம்மையார்தான் அதற்குரியவர்கள். தம்பி, ஏது ரொம்பவும் அபாரமாக பேசுகிறாயே? இம்மாதிரி எதிர்கேள்வி போட்டு மடக்க தெரியாமல் நான் தவித்து கொண்டிருந்தேன். எனக்கென்னவோ உன்மேல் அளவு கடந்த பாசம் உண்டாகிறது. பிரபோ, எனக்கும் இவ்வாலிபன் மீது தனிப்பட்ட பிரியம் ஏற்பட்டு விட்டது. இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இன்றுதான் தங்கள் முகத்தில் மகிழ்ச்சியை காண்கிறேன். தம்பி, எனக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. தோள் கொடுப்பான் தம்பி என்பார்கள். இன்று முதல் நீ யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய தம்பி நீ. அப்படியே ஆகட்டும் அண்ணா. அதற்காக உண்மையை கூறாமல் இருக்க முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் கூறி கடமையிலிருந்து தவறவும் முடியாது. தம்பி, கூற முடிந்ததை கூறினால் போதும். உன் தலைவர் இளந்திரையர் சொல்லி அனுப்பிய செய்தி யாது? ஐயா, மன்னிக்க வேண்டும். நான் சாமந்த தீவிலிருந்து வருபவன் அல்ல. இந்த ஊருக்கு புதிது.
இங்கு குடிகொண்டுள்ள பத்மநாப சுவாமியை தரிசித்துவிட்டு காந்தலூர் சாலை என்ற அறச்சாலையை தேடி செல்லலாம் என்று தேடிக்கொண்டு வந்தேன். வறுமொழியில் என்னை யாரோ துரத்தினார்கள். அதிலிருந்து தப்பவே ஓர் இடைவெளியில் வேகமாக ஓடி வந்தேன். மிகவும் குறுகலான அந்த வழியில் வரும்பொழுது எதிரே பிரம்மாண்டமான மதில் சுவரில் வந்த வழி முடிவடைந்து விடவே திகைத்து நின்றேன். அப்படி திகைத்து நின்றவனைத்தான் அந்நியார் அழைத்து வந்தார்கள். ஓஹோ, அதுதான் சந்தேகப்பட்டு அம்மா என்று அழைக்க ஆரம்பித்தாயா? ஏதோ புரிந்தார் போல் நங்கை கேட்டார். ஆமண்ணி, அதற்கு தாங்கள் தான் அறையில் போய் பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டீர்களே. அது சரி அண்ணா, இது தங்கள் அரண்மனையா? தங்களின் பெயர் என்ன? இதையெல்லாம் நான் அறிந்து கொள்ளலாமா? அப்பொழுதும் நங்கை அந்த மனிதனும் கடகடவென்று நகைத்தார்கள். அவர்கள் சிரிப்பதை நிறுத்துவதாக காணோம். கொஞ்சம் பொறுத்து பார்க்க விக்ரமன் தானும் சிரிக்க ஆரம்பித்தான். ஏன் தம்பி, நீயும் சிரிக்கிறாய் என்று வினவினான் அந்த மனிதன். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தன் நட்பாம் கிழமை தரும் என்று வள்ளுவர் பெருந்தகை நட்பிற்கு இலக்கணம் வகுத்து கொடுத்திருக்கிறார். நான் அதை சகோதர பாலத்திற்கும் எடுத்துக்கொண்டு விட்டேன். அண்ணா அழுதால் தம்பியும் அழ வேண்டும், அண்ணா சிரித்தால் தம்பியும் சிரிக்க வேண்டும். இப்படி விக்ரமன் கூறியவுடன் அந்த மனிதனின் கண்களில் நீர் திரையிட்டது. தம்பி, இன்றுதான் பிறவி பயனை அடைந்தேன் போலிருக்கிறது. ராமனுக்கு கிடைத்த லட்சுமணனுக்கு என் தம்பி சிறிதும் குறைந்தவனல்ல. தம்பி, இப்படி என் அருகில் வா. உன்னை என் மார்போடு அணைத்து ஆனந்தப்பட ஆசைப்படுகிறேன். அது சரி தம்பி, தவறு என் மைத்துனர். வந்த இடத்தை சொல்லாமல் ஏதோ பேசிக்கொண்டே இடைமறித்தாள் நங்கை. தம்பி, நீ தேடிக்கொண்டு வந்த அறச்சாலை இதுதான். நான் தான் அதன் மணியம்பலக்காரன். இதற்காகத்தான் சிரித்தோம். என் பெயர் சேரமான். உன் பெயர் என்ன தம்பி? விக்ரமன் நங்கையின் பக்கம் திரும்பி, அண்ணி, எனக்கு ரொம்பவும் பசியாக இருக்கிறது. இந்த அறையை அடையும் முன் ஏன் வேகமாக வந்தேன் தெரியுமா? அருகே எங்கோ சமையலின் நறுமணம் கமகமென்று வந்தது. சரி, நமக்குத்தான் தயாராகிறது என்று நினைத்து மூக்கை உறிஞ்சி கொண்டேன். ஏனென்றால் நீங்கள் தான் என்னை சாமந்த தீவிலிருந்து வந்த விருந்தினனாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களே. அதனால் இந்த அறைக்கு வந்தவுடன் விருந்து கிடைக்கும் என்று வேகமாக வந்தேன். உன் பெயரை கூறவில்லையே. சும்மா உன் பெயரை சொல். விக்ரமா, உன் பெயரை இங்கு தாராளமாக கூறலாம் என்ற குரல் கம்பீரமாக எழுந்தது. குரலை தொடர்ந்து உள்ளே நுழைந்தார் சின்ன பழுவேட்டரையர். விக்ரமன் பிரமித்து நின்று விட்டான். எழுந்து நின்று அவனுக்கு அம்முதுகிழவரை அவ்விருவரும் மாமா என்றும் அப்பா என்றும் மாறி மாறி அழைத்தது அப்படியே ஸ்தம்பிக்க செய்தது. தம்பி, நான் அடிக்கடி சொல்வேனே, என் மகள் அங்கரநங்கை என்று, அது இவள்தான். இதோ இருக்கிறாரே, இவர்தான் என் மருமகன் சேரமான் பெருவழுதி. இல்லை, என் அண்ணன் சேரமான் பெருவழுதி என்றவாறே கட்டி பிடித்து கொண்டான் விக்ரமன். பார்வைக்கு இடமில்லை என அங்கு எல்லோர் கண்களிலும் நீர் திரையிட்டது. சேரம்மா தேவியிடமிருந்து விடை பெற்று கொண்டு வந்த வீரகேரளனுக்கு தான் எங்கே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளவே சிறிது நேரம் பிடித்தது. தான் கீழே நடக்கிறோமா அல்லது வான்வெளியில் பறக்கிறோமா என்பதே புரியவில்லை. அவன் மனம் தேனுண்ட வண்டை போல் மயங்கி கிடந்தது. அவனுடைய உள்மனம் மட்டும் தன்னை பின்தொடர்ந்ததே மனிதனை வாழ்த்தியது. அவன் மட்டும் தன்னை துரத்துகிறாவிட்டால் தன்னால் அவனை கவனித்திருக்க முடியாது. தான் பார்த்தவுடன் அவன் ஏன் ஓட வேண்டும்? அப்படி அவன் எங்கே ஓடியிருக்க முடியும்? அப்படி ஓடியிருந்தாலும் அவன் அந்த புறத்து கலைக்கூடத்திற்குத்தானே ஓடி வந்திருக்க முடியும். கலைக்கூடம் என்றவுடன் அவன் நினைவுகள் மாறியது. அது உண்ட வண்டாக மனம் மயங்கியது. அந்த சேர இளவரசிதான் என்ன அழகு! அவளுடைய அழகு முகத்திற்கு முன்பாக எதையுமே ஒப்பிட முடியவில்லை. சந்தன மரத்தின் நிறத்திற்கு அவளுடைய நிறத்தை ஒப்பிடலாம் என்றால் மரத்தை சுற்றி பாம்புகள் துவண்டு கிடக்குமே. விரை நுதலாள் என்று கூறினால் அது வாடிவிடுமே. அவள் கண்களை கருவண்டிற்கு ஒப்பிடலாம் என்றால் வண்டுக்கு சலன சக்தியுடன் கூட கொட்டும் விஷத்தன்மை உண்டே. அந்த பெண்ணிடம் கனிவான காந்த சக்தியும் கூடவல்லவா பொழிகிறது. அவளுடைய நாசி என்னடாவென்றால் கைதேர்ந்த சிற்பமராயர் செய்த கடைந்தெடுத்த சிற்பம் போல இருக்கிறது என்றால் சுவாசிக்கும் பொழுது விரிவடைந்து சிவக்கும் அழகு சிலைகளுக்கு ஏது இவ்வளவு அழகு பொருள்கள் சேர்ந்து இருக்குமானால் அது கதம்ப மலராகத்தான் இருக்க வேண்டும். கதம்பச்சரம் என்றாலும் சாதா கதம்பம் அல்ல, மணக்கும் தஞ்சை கதம்பம். இத்துடன் ராஜநாயகியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் ராஜநாயகியை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா?